ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய அற்புதமான காலகட்டத்தினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த மகாலயபட்ச காலத்தினுடைய இறுதியாக வந்திருக்கக்கூடிய அமாவாசையினுடைய சிறப்புகள் பற்றியும் தாங்க நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக சேர்க்கைகளின் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் 12 ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் சிம்மராசி நேயர்களாகிய உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரக சேர்க்கைகளின் மூலமாக பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும் மகாலயபட்ச கால சிறப்புகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான நாளாக இந்த அமாவாசை நாள் தான் பார்க்கப்படுது. ஆண்டுக்கு 12 அமாவாசைகள் வந்தாலுமே கூட குறிப்பிட்டு ஒரு சில அமாவாசைகள் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதாவது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை மற்றும் தை அமாவாசை ஆகிய 3 அமாவாசைகள் ரொம்பவே பெரிய அமாவாசைகள்னு சொல்லுவாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியில இருந்து அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட 15 நாட்களுமே ரொம்ப உகந்த நாட்களாக வந்து பார்க்கப்படுது. அதாவது நம்முடைய கர்ம வினைகள் நீங்குவதற்காக நாம் செய்யக்கூடிய சிறப்பான வழிபாட்டு முறைகளை இந்த நாளில் நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு பித்ருக்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபங்கள் இருந்தால் கூட விலக ஆரம்பிச்சிடும். பொதுவாக சாபங்களில் பித்ரு சாபம் அப்படிங்கிறது மட்டும் இருக்கவே கூடாது. ஏன்னா இந்த பித்ருக்களுடைய சாபங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம் இருந்தாலுமே கூட அதை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. அதனால தான் பித்ருக்களுடைய சாபங்கள் வந்து இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த பித்ரு சாபம் அப்படிங்கிறது உங்களை மட்டும் கிடையாது, உங்களுடைய தலைமுறையிற சார்ந்தவரும் வந்து பாதிப்படைய செய்யும். அதனால் முடிந்த அளவுக்கு அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுத்து உங்களுடைய சந்ததியினரை வந்து நீங்கள் காப்பாற்றுங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் உங்களுடைய வருங்கால சந்ததியினரை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க. மற்ற அமாவாசைகளில் நீங்கள் திதி கொடுக்காமல் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக இந்த மகாலயபட்ச அமாவாசையில் செய்துக்கிறது ரொம்பவே சிறப்பானது. சரிங்க, இப்போ யாரெல்லாம் இந்த தர்ப்பணம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாய் தந்தையை இழந்த மகன்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். அதே போல் கணவர் இல்லை அப்படின்னா பெண்கள் வந்து செய்யலாம். ஒருவேளை கணவர் உயிரோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் சுமங்கலி பெண்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கவே கூடாது யாருக்காகவும். அடுத்தது ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் மட்டுமே இருப்பாங்க, அந்த குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருப்போம். அப்படிப்பட்டவங்க வந்து நீங்கள் எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னா எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் படையல் போட்டு சாமி கும்பிடலாம். அதாவது இந்த மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய 14 நாட்கள்லையுமே பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பித்ருக்கள் நம்மளை தேடி பூலோகத்துக்கு வருவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 14 நாட்களுமே நம்முடைய வீட்டு வாசல்லே வந்து காத்துட்ருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. அவர்களுடைய பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொடுக்கக்கூடியது நம்முடைய கடமை. அந்த கடமைகளை நம்ம சரியாக செய்யக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய பசி தாகம் தீர்ந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வந்து செய்வாங்க. இப்படி கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் உங்களுடைய குலத்தையே வந்து காத்து கொடுக்கும். மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய இந்த இடைப்பட்ட 14 நாட்கள்லேயே இன்னுமே முக்கியமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்கள் தான். இந்த 21ஆம் தேதி அன்னைக்கு வரக்கூடியது மகாபரணி சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. அதாவது புரட்டாசி மாத சனிக்கிழமை எவ்வளவு விசேஷமானது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா இந்த புரட்டாசி மாத அமாவாசையில் தான் சனி பகவான் வந்து அவதரித்தார். அதனால தான் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்வதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அத்தோடு மட்டுமல்லாமல் பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். செல்வ செழிப்போடு நம்ம வாழ்வதற்கு உரிய உகந்த நாளாக இந்த புரட்டாசி மாதம் தான் பார்க்கப்படுது. ஸோ வரக்கூடிய 21ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக யமதர்மனுக்கு உரிய நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளில் தீபம் ஒன்றை வந்து ஏற்றுங்க. உங்கள் வீட்டு வாசலில் ஏற்றக்கூடிய இந்த தெய்வம் உங்களுடைய முன்னோர்களுக்கு மோட்ச வழியை காட்டும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எள்ளும் தண்ணீரும் வார்க்கக்கூடிய பழக்கமானது தர்ப்பணம் செய்யக்கூடிய வழிகளிலேயே மிகவும் எளிமையான ஒரு வழியும் கூட. இந்த மகாலயபட்ச காலங்களில் கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும்னா தினந்தோறுமே இந்த எளிமையான முறையை வந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் மற்றும் தண்ணீர் இது ரெண்டும் இருந்தால் போதுங்க இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்யறதுக்கு. கருப்பு எள்ளும் தண்ணீரும் கொண்டு உங்களுடைய கைகளில் தர்பை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கவலை இல்லை.
காசியை நினைத்து கொண்டு உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் வந்து இறைங்க. ஸோ இது நீங்கள் செய்யும் பொழுது அவங்களுடைய பசி தாகம் எல்லாம் தீர்ந்து நமக்கு ஆசீர்வாதத்தை வந்து ஏற்படுத்துவாங்க. மேலும் இதையெல்லாம் எதையுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கண்டிப்பாக யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் வந்து செய்யுங்க. ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தான தர்மங்களாக இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் உங்களை வந்து சிறப்பாக வாழ வைக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இவ்வளவு எளிமையான விஷயங்கள் எல்லாம் இந்த மகாலயபட்ச காலத்தில் நம்ம செய்வதால் நம்மளுடைய குடும்பம் நல்ல நிலைக்கு வந்து வரும். ஸோ எதிர்பாராத விஷயங்களில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சாபங்களால் நிறைய விஷயங்கள் தடைப்பட்டுருக்கும். வாழ்க்கையில் தொழிலில் அபிவிருத்தி இல்லாமல் இருக்கும், குடும்பம் தலைக்காமல் இருக்கும், ஸோ திருமண தடை இருக்கும். இதுபோல் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஒரு காரணங்களுக்காக தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யணும். ஒருவேளை உங்களுடைய முன்னோர்கள் யாருமே வந்து இறக்கலை, எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த தர்ப்பணம் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். அவங்கள நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், எல்லா விதமான வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த அமாவாசை நாட்களில் மற்றும் ஒரு விஷயம் செய்ய வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக அது குலதெய்வ வழிபாடு தாங்க. குலதெய்வ வழிபாட்டை மட்டும் இந்த அமாவாசை நாளில் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக மாதத்திற்கு ஒரு முறை உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா யார் உங்களை கைவிட்டாலுமே கூட உங்களுடைய குலதெய்வம் மட்டும் கைவிடாதுங்க. சரியான நேரத்தில் உங்களுக்கு தகுந்த உதவிகளை வந்து செய்து கொடுக்கும் அப்படின்றத மட்டும் நினைவில் வைத்துக்கோங்க. நம்பிக்கையோடு இருங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்களில் யாரெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தை அமாவாசைகளை வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் மட்டும்தான். இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள், சேர்க்கை, பார்வையினுடைய பலன்கள் இவற்றின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்குமே அவங்களுக்குரிய பலன்களும் வந்து கிடைக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புரட்டாசி மாதம் அப்படின்றது இந்த மகாலயபட்ச காலத்தில் வரக்கூடிய அற்புதமான நேரத்தில் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறதும் நிகழ்ந்திருக்கு. இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா தற்போது சிம்மத்திலேருந்து கன்னிராசிக்கு மாற்றம் பெற்றிருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய பயிற்சியும் இருக்குது. ஸோ சூரியனும் புதனும் இணையும் பொழுது புது ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு அற்புதமான யோகமும் இந்த இடத்துல வந்து உருவாகுது. இந்த யோகங்களானது எல்லா ராசிக்குமே நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் குறிப்பாக சிம்மராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான யோக அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். சிம்மம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்கள் உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் உங்களை சாதிக்க தூண்டும். ஏதாவது ஒரு வகையில் நம்ம சாதித்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் அயராது வந்து உழைப்பீங்க. இந்த உழைப்பை மட்டுமே முதலீடாக செய்யக்கூடிய காலகட்டமும் இதுதான். ஏன்னா வேறு வழியில் உங்களுக்கு எந்த ஒரு முதலீடு செய்வதற்கும் இல்லாமல் இருந்தாலுமே கூட நீங்கள் உழைப்பை மட்டுமே கையில் எடுக்க போகிறீங்க. ஸோ பம்பரமாக சுழன்று உங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய காலகட்டங்க. அதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுடைய இலக்கை நிச்சயமாக நீங்கள் வந்து அடைவீங்க. சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்து ஆகணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்திக்கவே மாட்டாங்க. அயராது உழைத்து பாடுபடக்கூடிய அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான முயற்சியும் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவதற்கு உறுதுணையாகவே இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ சந்தோஷம் எல்லாமே இரட்டிப்பாக போகுது. திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இந்த டைமில் நடக்கும். ரொம்பவே அற்புதமான காலகட்டம். அதோட வேலையில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கும் சக ஊழியர்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும் பொழுது எல்லா விஷயத்திலையும் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. தொழிலில் கூடுதலான கவனத்தை எடுத்துக்கோங்க. என்ன ஒரு விஷயம் செய்தாலுமே கவனத்தை மட்டும் விட்டுறாதீங்க. தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் எதுவும் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதுக்கப்புறமா நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட. மேலும் இந்த காலகட்டத்தில் சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரும். ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீராக இருக்கும். மேலும் இந்த நாட்கள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா தினந்தோறுமே மகாலட்சுமி வழிபாடு செய்துக்கோங்க. உங்களுக்கு அது நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இந்த பதிவின் மூலமா நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லைங்க, இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே பார்த்தீங்கன்னா
அதனால் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களை எல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு மேலும் நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இந்த ஒரு வீடியோ மட்டும் கிடையாதுங்க, இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது தினம்தோறுமே நம்மளுடைய சேனலில் பதிவேற்றமும் செய்துட்டு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.